பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகள் 21 அதிகாரம் 20 வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த வேத வார்த்தையை நாம் தியானிப்போம். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். மூடன் என்பவன் நம்முடைய தமிழ் சொற்களிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அறிவில்லாதவன், இன்னும் கொச்சையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அறிவு கெட்டவன் அப்படி என்று சொல்லலாம். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிதான் செய்கிறார்கள். அறிவு கெட்டவர்களாக இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஏன் இந்த வார்த்தையை இப்படி நான் அழுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு தினக்கூலி என்று சொல்லக்கூடிய அன்றாடம் வேலை செய்கிற நபர்கள் கூட சில நேரங்களிலே இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்து அவர்கள் ஒரு வறுமைக்கு நேராய் கடந்து போகிறதை பார்த்திருக்கிறேன். மேஷன்ஸ், அதாவது இந்த கொத்தனார்கள், சித்தாள்கள், தினக்கூலிகள், இவர்களை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில நல்ல வேலைகள், நல்ல வருமானங்கள், ஆனால் அவர்கள் சம்பாதித்த பணம் அன்றே அவருடைய வாழ்க்கையிலே செலவழித்து விடிந்ததும் மறுநாள் காலையிலே மற்றவர்களிடத்தில் கையேந்துகிற ஒரு நிலையை உடையவர்களாக இருக்கிறார்கள். நான் சொல்வது கொத்தனார், சித்தாளை இப்படிப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, நன்றாக அதை விளங்கி கொள்ள வேண்டும். தினக்கூலிகள், ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்கிறதான தினக்கூலிகள், அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை சேர்த்து வைக்காதபடிக்கு அதை தினந்தோறும் அவைகளை செலவழித்து அவைகளுக்குரிய எல்லா ஆசீர்வாத நன்மைகளையும் இழந்து போகிற ஒரு நபர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் சிலர் அதிலே ஞானம் உள்ளவர்களாக தங்களுடைய செல்வங்களை, பணங்களை விரயம் செய்யாதபடி சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த வசனம் சொல்லுது, வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. அப்படின்னா எல்லா ஆசீர்வாத நன்மைகளும் ஞானவான்களுடைய வீட்டில் இருக்குமா. ஏன்னா ஒரு காரியத்தை அவங்க செயல்படுத்துறாங்க அப்படின்னா திட்டமிடுதல், பிளான் பண்றது. திட்டமிடாத எந்த ஒரு காரியமும் அது ஜெயத்தை தர முடியாது. அதாவது தொலைநோக்கு பார்வை அல்லது ஒரு எதிர்காலத்தை குறித்ததான திட்டம் வடிதல், திட்டம் வகுத்தல், இவை போன்ற காரியங்கள் இல்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே முழுமையான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அவர்களால் அனுபவிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் சம்பாத்தியங்கள் எல்லாவற்றையும், தன்னிடத்தில் கையிருப்புகளையும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், குறைவுபடுகிற நேரங்களிலே அவைகளை செலவழித்து விட்டு பின்பதாக கைகளை பதட்டி கொண்டிருப்பார்கள். அதுதான் வேதம் சொல்கிறது. மூடனுடைய வாசஸ்தலத்திலே அங்கே அழிவு இருக்குமாம். இன்னும் சொல்லணும்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவன் அழித்து போடுவானாம். எப்படி ஒரு ஐஸ்வர்யாவுடைய வீட்டில் 2 குமாரர்கள், ஐஸ்வர்யவான்றதை காட்டிலும் ஒரு தகப்பனுடைய வீட்டில் 2 பிள்ளைங்க, இளையவன் அதை தகப்பனத்தில் போய் ஆஸ்திகளை அவன் பங்கிட்டு கொண்டு அது எல்லாவற்றையும், அந்த சொன்ன பாருங்க ஆரம்பத்தில் அறிவு கெட்ட நிலை, அதை போன்ற ஒரு நிலையை அவன் அடைந்து உருவழிந்து எல்லாவற்றையும் செலவழித்து பின்பு அவனுக்கு புத்தி தெளிந்து அப்படின்ற காரியங்களை வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ அவன் மறுபடியும் வருகிறான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அழிவுக்கு நேராக அவன் கடந்து போயிருப்பான், எவ்வளவு இழப்புகளை அவன் அனுபவித்திருப்பான், எவ்வளவு மனிதர்களிடத்திலே அவமானங்களை அவன் அடைந்திருப்பான். இவைகள் எல்லாவற்றையும் யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரங்கள் குறைவுபடுகிற நேரங்களிலே, வசதி வாய்ப்புகள் குறைவுபடுகிற நேரங்களிலே, நம்மை சுற்றி சூழ்ந்து இருக்கிற சொந்த பந்தங்கள், உறவுகள், நட்புகள் எல்லாம் நம்மை விட்டு தொலைந்து போகும். நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னால் எவரும் நம்மை மதிக்க மாட்டார்கள், நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டார்கள், செலுத்த மாட்டார்கள். நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற நன்மைகளை சரியாக நாம் ஞானம் உள்ளவர்களாக அவைகளை செயல்படுத்துகிற பொழுது
எந்த ஒரு குறைவுகளும் இராதபடிக்கு அது பெருக்கத்தை தான் கொண்டு வருமே ஒழிய அழிவையும் அது இழப்பையும் கொண்டு வர முடியாது. மூடனானவனுக்கு அழிவும் அகந்தையும் அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போகிற சூழ்நிலை தான் மூடனானவனுக்கு உண்டாகும். அறிவுள்ளவனுக்கோ புத்தி அது லேசாய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மைகள் லேசாய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் திட்டம் வகுப்பான். அவன் எதிர்காலங்களை குறித்ததான நோக்கத்தை உடையவனாய் இருப்பான். அவைகளை அடைந்தாக வேண்டும் என்ற ஒரு இலக்கோடே அவன் கடந்து போகிறவனாய் இருப்பான். ஆனால் மூடனானவனோ எந்த ஒரு காரியமும் அவனுடைய சிந்தையில இராதபடிக்கு, எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் இராதபடிக்கு, தன்னிடத்தில் உள்ளதையும் அவன் இழந்து போகிற ஒரு மனிதனாக காணப்படுவான். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே என்னையும் ஆசீர்வாதம் குறைந்து போகாதபடிக்கு தேவனுடைய ஞானமானது நம்மை அனுதினமும் நடத்தி செல்வதாக என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நம்முடைய வார்த்தையின் மூலியமாக இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசியதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நாங்கள் எண்ணெயையும் திரவியங்களையும் நாங்கள் செலவழித்து போடாதபடிக்கு ஆண்டவரே, ஞானமாய் ஒவ்வொன்றையும் நாங்கள் செயல்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மூடன் எப்படி தன்னிடத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் அவன் செலவழித்து போட்டு இழப்புகளை அவன் அனுபவிக்கிறானோ, அதுபோல நாங்கள் இராதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மைகளை அடைய நீர் கொடுத்த ஞானத்தை சரியாய் பயன்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்தபடியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.